வாழ்க்கையே ஒரு பயணம் என்று கூறுவார்கள். நாம் பிறப்பிலிருந்து இறப்பு வரை வாழ்கின்ற வாழ்க்கையே வாழ்க்கை பயணமாகும். இந்த வாழ்க்கை பயணத்துக்கு இடையிடையே நாம் செல்கின்ற பயணங்கள் பல வகையான பயணங்கள். ஆரம்பத்தில் பள்ளிக்கூடத்துக்கு பயணம், பின்பு கல்லூரிக்கு பயணம், குடும்ப வாழ்க்கையில் பயணம், இப்படியாக பல பயணங்கள் நாம் தொடர்ந்து செல்லும் பொழுது இந்த பயணங்கள் முடிவதில்லை என்று தான் கூற வேண்டும். ரயில் பயணங்கள் உண்டு, பேருந்து பயணங்கள் உண்டு, இப்படி பல வகையான பயணங்கள் இருக்கிறது என்பதைத்தான் பயணம் என்ற ஒரு படத்திலே அந்த படத்தினுடைய ஆரம்பத்திலே டைட்டில் சாங்காக இந்த பாடல் வைத்திருப்பார்கள். கவிஞர் கண்ணதாசன் எழுதிய இந்த பாடல் பயணம் என்றே தொடரும். படத்தின் பெயரும் அதுவே, பாடல் பெயரும் அதுவே. பாடலை பாடியவரும் எம்எஸ்வி, இசையமைத்தவரும் எம்எஸ்வி. அந்த பாடலுடைய இடையே 3 சரணங்களிலும் 3 வகையான செய்திகள் அமைந்திருக்கும். அதிலே ஒரு சரணத்திலே புகைவண்டி ஓட்டிட ஒருவன், அது போகின்ற வழி சொல்ல ஒருவன், அந்த இருவரை நம்பிய மனிதன், அவன் இடையினில் நினைப்பவன் இறைவன். இறைவனும் மனிதனும் பயணம் செய்தாலே எவரை எவர் வெல்லுவாரோ, எவரை எவர் வெல்லுவாரோ. கடவுள் போட்ட பிச்சையான இந்த வாழ்க்கை பயணத்திலே இறைவனுக்கும் பங்குண்டு. இந்த வாழ்க்கை பயணத்தில் இறைவன் ஜெயிப்பானா, மனிதன் ஜெயிப்பானா என்பதைத்தான் கவிஞர் கண்ணதாசன் பயணம் பயணம் என்ற அந்த பாடலிலே 10 மாதம் சித்திரம் ஒன்று ஜனனம், அது எத்தனையோ வழிகளிலே எங்கெங்கேயோ பயணம் என்று அந்த பாடலுடைய பல்லவியை ஆரம்பித்திருப்பார். நிச்சயமாக வாழ்க்கை தத்துவத்தை விளக்கும் இந்த பயணம் பாடல் அனைவரும் கேட்டு மகிழ வேண்டிய ஒரு பாடல்.